கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? இல்ல உங்களெல்லாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்குறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி? நீங்க ஒரு ஒண்ணுதான் நெட்வொர்க்கே இருக்குது இந்தியால, வேற எதுவுமே கிடையாது. எல்லா நெட்வொர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க. வழக்கமாக 249 ரூபாய்க்குத்தான் ரீசார்ஜ் செய்வேன். வீட்ல விசேஷம் என்று கேள்விப்பட்டேன். இந்த மாசம் 789 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன். கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க அம்பானி சார். ஏதோ என்னால முடிஞ்சது என்பன போன்ற பல மீம்ஸ்களை கிரியேட் செய்தும், யார் வீட்டு கல்யாணத்துக்கு யாருடா மொய் எழுதுறது என கமெண்ட்ஸ்களை தாட்டியும் தங்கள் மன குமுறலை கொட்டிய ஜியோ வாடிக்கையாளர்கள் இந்த ஆடியோவை கேட்ட பிறகு என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிட்டு என்று காமெடி நடிகர் விவேக்கின் டயலாகை கூறி வருகிறார்களா. அம்பானி சார் அங்க உட்காந்து மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைப்பாரு. இங்க நாங்க ரீசார்ஜ் பண்ணி சாவணுமா? அவ்வளவு அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி. உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண விழாவை உலகமே வியந்து பார்த்தது. பிரதமர் மோடி தொடங்கி தொழிலதிபர்கள், உலக சினிமா பிரபலங்கள், அரசியல்வாதிகள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள் என செலிபிரிட்டிகளின் கொண்டாட்டம்தான் எந்த சமூக வலைதளத்தை திறந்தாலும் வீடியோவாக வந்து விழுந்தது. பளபளக்கும் ஆடைகள், ஜொலி ஜொலிக்கும் அணிகலன்கள் என ஒவ்வொரு செலிபிரிட்டியும் கவர்ந்திழுக்க, திருமணத்தில் மணமகனின் தோழர்களாக இருந்த பிரபல நடிகர்களுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புடைய வாட்சை பரிசாக வழங்கியிருக்கிறார் அம்பானி. 5000 கோடிக்கு மேல் செலவழித்து திருமணம் நடத்திய அம்பானிக்கு 2 கோடி என்பது ஜுஜிபி தான் என கூறும் பலரும், உங்கள் வீட்டு திருமணத்தை ஜே என நடத்த ரீசார்ஜ் என்ற பெயரில் நாங்கள் மொய் எழுத வேண்டுமா எனவும் விமர்சனம் செய்தனர். இது ஒருபுறம் இருக்க, ஜியோவில் இருந்து வேறு நெட்வொர்க்கிற்கு தாவ தயாராக இருந்த வாடிக்கையாளர் திருப்பதி என்பவரிடம் ஜியோ கஸ்டமர் கேரில் இருந்து கிஷோர் என்பவர் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. ஜியோ பயன்படுத்துவதில் தங்களுக்கு ஏதாவது சிரமம் உள்ளதா, அது குறித்து 2 நிமிடம் பேசலாமா என கேட்ட கிஷோர், திருப்பதி கேட்ட கேள்விகளால் அதன் பிறகு எதுவுமே பேச முடியாமல் திணறும் நிலைதான் ஏற்பட்டது. திருப்பதி சார், நம்ம ஜியோ நம்பர்ல இருந்து இப்ப வேற ஆபரேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தீங்க இல்லீங்களா? ஆமாங்க சார், அது ரிலேட்டடா சார் கால் பண்ணிருக்கேன். சொல்லுங்க. நம்ம ஜியோ பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா? ஆமாங்க, இந்தியா முழுசுமே சிரமம் தான் இருக்கு சார். மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு எல்லாத்துக்குமே சிரமம் தான். எனக்கு மட்டுமா சிரமம்? இந்தியா முழுவதும் உள்ள ஜியோ வாடிக்கையாளர்களுக்கே சிரமம் தான் என கூறிய திருப்பதி, அம்பானி சாருக்கு என்ன கவலை? பணம் உள்ளவர்களுக்கு கொண்டாட்டம், பணம் இல்லாதவர்களுக்கு தானே திண்டாட்டம் என சூசகமாக ரீசார்ஜ் கட்டண உயர்வை குத்தி காட்டினார். அங்க ஜியோ கம்பெனி ஓனர் அம்பானி சாரு அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்குல 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணிக்கிறாரு. அவர் பாட்டுக்கு விலையை ஏற்றிட்டாரு. சர்வீஸே ஒன்றும் போவரா இருக்குது. இன்டர்நெட் வேகம் இல்லை, ஒழுங்கா நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சரி பண்ணாம விலையை ஏற்றினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க? காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம், காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம். கடந்த 2016ஆம் ஆண்டு இலவச நெட்வொர்க் என கவர்ச்சி விளம்பரம் செய்து அனைவரையும் சிம் கார்டுகளை வாங்க வைத்த ஜியோ நிறுவனம் தற்போது ரீசார்ஜ் கட்டணத்தை கண்ணா பின்னாவென ஏற்றுவது பித்தலாட்டம் இல்லையா என கேள்வி எழுப்பிய திருப்பதி, இது பகல் கொள்ளையாக உள்ளது என ஆதங்கம் தெரிவித்தார். ஃப்ரீயா எதுக்கு கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் 2016ல ஃப்ரீயா நெட்வொர்க் கொடுத்து எல்லாரையுமே கவர்ச்சி பண்ணீங்க. இப்ப எல்லாத்தையுமே விலை எல்லாம் ஊருக்கு முன்னே விலை ஏத்துறீங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே, இது பித்தலாட்டம் தானே இந்த மாதிரி பண்றது. ஃப்ரீயா கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்ப ஊருக்கு முன்னாடி விலை ஏத்துறது பித்தலாட்டம் தானே, இது ஏமாத்துறது தானே, பகல் கொள்ள தானே சார் இது. இலவசமாக கொடுப்பதை போன்று கொடுத்து அனைத்து நெட்வொர்க்குகளையும் அழித்த ஜியோ நிறுவனம் கூடிய விரைவில் அட்ரஸ் இல்லாமல் அழிய போகிறது எனவும் சாபமிட்டார். கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? இல்ல உங்களெல்லாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்குறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி? நீங்க ஒரு ஒண்ணுதான் நெட்வொர்க்கே இருக்குது இந்தியால, வேற எதுவுமே கிடையாது. எல்லா நெட்வொர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க. 10-15 நெட்வொர்க் இருந்துச்சு. ஜியோக்காரன் நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம் நெட்வொர்க்கே ஒழிச்சிட்டாங்க. எல்லாமே ஜியோ அட்ரஸே இல்லாம போக போகுது கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா. அத்தனை செலிபிரிட்டிகளையும் அழைத்து அம்பானி ஆடம்பர திருமணம் செய்ய நாங்கள் ரீசார்ஜ் செய்து சாக வேண்டுமா என கொந்தளித்த வாடிக்கையாளர், ஜியோ நிறுவனம் திவாலாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என சாபம் விட்டார்.
அம்பானி சார் வந்து அங்க உட்காந்து மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைப்பாரு. இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாவணுமா? அவ்வளவு அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். அம்பானிக்கு வருமானம் வரும், இல்லைன்னா வருமா? பாத்துக்கோங்க, கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் ஆக போகுது. இது என்னோட சாபமாவே விடுறேன், பாத்துக்கோங்க. கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு. டவர் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் பிஎஸ்என்எல்லுக்கு மாறுவோம், போட்டியே இருக்கக்கூடாது என ஆட்டம் போடும் ஜியோவிற்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது என கூறிய வாடிக்கையாளர் திருப்பதி, நான் பேசிய ஆடியோவை அப்படியே அம்பானிக்கு அனுப்புங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் என்றார். எங்களுக்கு பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து டவர் ஒழுங்கா கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்க அதை தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல். சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இந்த ஃபீட்பேக்கை வந்து அம்பானி சாருக்கே அனுப்புங்க. நானும் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், சோசியல் மீடியாலாம் ஸ்ப்ரெட் பண்றேன். இறுதியாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா என திருப்பதி கேட்டபோது, நீங்கள் இப்படி புட்டு புட்டு வைத்தால் நான் அடுத்து என்ன சார் சொல்ல முடியும் என்பதைப் போல இணைப்பையே துண்டித்தார் கஸ்டமர் கேர் ஊழியர் கிஷோர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.